உறவுகளுக்கு வணக்கம். எனக்கு ஆதரவளிச்சு என்னோட பதிவுகளையும் என்னோட முயற்சிகளுக்கு உறுதுணையா நிக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு அரசியல் களத்துக்குள்ள போவோம். தொடர்ந்து நாம ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுட்டே இருக்கோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு ஒரு வழியா பிரச்சாரத்துக்கு வந்திருக்காரு. பிரச்சாரம் பண்ணாருன்றதையும் தாண்டி பேசினாரு. அவர்கள் தொண்டர்கள் மத்தியில என்ன பேசினாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பயும் பேசுறதுதான். நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன், பொண்டாட்டிய உட்பட, எனக்கு ஓட்டு போடுங்க, நான் பெரிய உச்சத்துல இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா இன்னைக்கு ஒரு வார்த்தையை ஆட் பண்ணிருக்காரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, முதலமைச்சர் பொம்மை முதல்வர். அதையே இன்னைக்குதான் கண்டுபிடிச்சிருக்காரு. இததான் 5 வருஷமா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறிட்டு இருந்தாங்க. இது இருக்கட்டும். நான் பார்த்த வரைக்கும் என்னோட 16 வருஷம் அரசியல் அனுபவத்துல ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் ஒரு இடத்துல இல்ல ஒரு மாவட்டத்துல அவங்க பிரச்சாரம் மேற்கொள்றாங்க அப்படின்னா, அந்த இடத்துல அந்த மாவட்டத்துல இருக்க அத்தனை வேட்பாளர்களையும் வர வைப்பாங்க. அந்த வேட்பாளர் எந்த தொகுதியில நிக்கிறாரு, அவரோட பேர் என்ன, அந்த தொகுதியில என்ன மாதிரி நல்லதை நாங்க செய்வோம், இத ஏன் அந்த ஆளுங்கட்சி செய்யல, எதிர்கட்சியா இருந்தப்போ ஏதாவது குற்றச்சாட்டு வைப்பாங்க, ஏதோ ஒண்ணு பேசுவாங்க. இது சம்பந்தமா எதையுமே பேசல. மொத்தமா பேசுனது 14 நிமிஷம், அவ்வளவுதான். இதுக்கு எதுக்கு போய் நீங்க திருநெல்வேலியில போய் பிரச்சாரம் பண்ணி அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ஒரு பயமுறுத்தி, மறந்துட்டோம் பாருங்க. ஒரு முக்கியமான சம்பவம், தூத்துக்குடி விமான நிலையத்தில இருந்து கிளம்பி வராரு. பைபாஸ்ல அவர் வரும்போது இருசக்கர வாகன விபத்து ஏற்படுது. அவர் முன்னாடி போயிட்டு இருக்காரு, பின்னாடி வர ஜாம்பி கூட்டம். இவர்களை ஜாம்பி கூட்டம் தான் நாம சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்களால இவங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்ல, பொதுமக்களுக்கும் பாதிப்பு தான். ஒரு வண்டி 2 வண்டி இடிச்சு விழல, கிட்டத்தட்ட 10-15 வண்டி இடிச்சு விழுந்து ஒரு 10 பேருக்கிட்ட காயமடைஞ்சிருக்காங்க. நீங்களாம் மனுஷங்க தானா? அந்த சாலையை நீங்க மட்டும்தான் பயன்படுத்துறீங்களா? சரி, அதை தாண்டி திருநெல்வேலிக்குள்ள ஊருக்குள்ள வந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துலயும் சாலை விபத்து நடக்குது. திரும்ப அதே மாதிரி இருசக்கர வாகனம் இடிச்சுட்டு விழறாங்க. கண்டுக்கவே இல்லைங்க. ஒரு கட்சியோட தலைவர் தன் தொண்டர்கள் வாகன விபத்துக்குள்ளாகி அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத பண்ணல. ஒருவேளை இன்னைக்கு ஸ்கிரிப்டில் அது இல்லையோ, இன்னைக்கு உருவாக்கின திரைக்கதை வசனத்துல அந்த பர்டிகுலர் விபத்துகள் 2மே ஏற்படலையா, இல்ல கொண்டு வரலையா தெரியல. அதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் வராங்க. தன்னை பார்க்க வர சாலையில் நிக்கிற ரசிகர்களை அவரை சுத்தி நிக்கிற பவுன்சர்கள் தூக்கி போடுறாங்க. வெக்கங்கட்ட ஜாம்பி கூட்டம் திரும்பவும் ஓடி போய் நிக்குது. இதனாலதான் இவர்களை நாம ஜாம்பி கூட்டம்னு நாம சொல்றோம். திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரியோ இல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரியோ இவங்களை நாம வேற மாதிரி குறிப்பிட்டு பேச நம்ம விரும்பல. ஜாம்பி கூட்டம். ஏன்னா அந்த கூட்டத்துக்கு தான் என்ன செய்யறோம், என்ன நடக்குது தன்னை சுத்தி அப்படின்ற ஒரு விஷயமே அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த ரத்த வாசனை. அந்த மாதிரி இவர்களும் ஒரு ஜாம்பி கூட்டம் தான். திரும்பவும் போய் அவரோட வாகனத்துல பார்க்க போறாங்க, ஓடி போறாங்க, கீழே விழறாங்க. அதை பார்த்து இன்னும் 4 பேர் அவன் மேல விழறாங்க. ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் தன் தொண்டர்கள் இந்த மாதிரி அடிபடுறாங்க, வண்டியை நிறுத்தி என்ன ஆச்சு ஏதாச்சு, இல்ல அவங்களுக்கு ஏதாவது முதலுதவி செய்யணுமா, இல்ல வண்டியை நிறுத்தி நீங்க இந்த மாதிரி என்ன பின்தொடர்ந்து வந்துட்டு இருந்தீங்கன்னா நான் பிரச்சாரத்துக்கு போக மாட்டேன், இப்படியே நான் கிளம்பி சென்னைக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு துணிவு வரலையா விஜய் அவர்களுக்கு? மன்னிக்கணும், திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களை பார்க்க இவ்வளவு கூட்டம் வருதுன்னு பொதுமக்கள் கிட்ட காட்டுறதுக்கும் மற்ற அரசியல் கட்சி கிட்ட நான் பாருங்க இவ்வளவு கூட்டத்தை சேர்க்கிறேன் அப்படின்றதுக்காகவுமா? என்ன வற்புறுத்த வரீங்க? என்ன சொல்ல வரீங்க விஜய் அவர்களே? மன்னிக்கணும், சி ஜோசப் விஜய் அவர்களே, என்ன மாதிரி அரசியலை நீங்க முன்னெடுக்க விரும்புறீங்க? உங்க ரசிகர்கள் உங்கள் தொண்டர்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? இந்த மாதிரி அரசியலா? சரி, நீங்க ஒரு பிரச்சார இடத்துக்கோ இல்ல ஒரு பிரச்சார மேடைக்கோ இவ்வளவு கூட்டம் வருதுன்னு காட்டுற நீங்க வீட்டுக்கு திரும்ப போகும்போது இதே கூட்டம் வருதான்னு ஏன் காட்ட மாட்டேங்குது எந்த ஒரு ஊடகம்? தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஊடகங்களும்
திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஸ்டாலின் அவர்களை காலை நக்கிதான் பிழைக்குதுன்றது தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கு நல்லா தெரியும். அதே மாதிரிதான் நீங்க போடுற சில்லற காசுகளுக்கு ஆசைப்பட்டு அந்த ஊடகங்கள் இப்படி ஒரு பிம்பத்தை உங்களுக்கு கட்டமைக்குதா? நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஒரு பிரச்சார மேடைக்கு போறீங்க, அதுக்கு நடுவுல ஒரு வாகனத்துல நீங்க பயணிக்கிறீங்க, உங்களை பார்க்க வர ஜாம்பி கூட்டம் விபத்துக்குள்ளாகுது, நின்னு ஏது என்ன ஆச்சு, என்ன பார்க்கணும், என்ன செய்யணும், அந்த அளவுக்கு கூட உங்களுக்கு உங்க தொண்டர்கள் மேல அக்கறை இல்லைன்னா நீங்க எப்படிங்க 8.5 கோடி மக்கள் மேல அக்கறையோட இருப்பீங்க? இல்ல என்ன சொல்ல வரீங்கன்றதுதான் எங்களுக்கு புரியல. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு நாங்க ஒண்ணு மட்டும் தான் சொல்லிக்கிறோம், நாங்க தமிழர்கள், முட்டாள்கள் இல்ல. திரும்ப திரும்ப உங்களோட சினிமா அரசியலை இங்க கொண்டு வராதீங்க. நீங்க அரசியல் பண்ணுங்க, அரசியலை கத்துக்கிட்டு பண்ணுங்க, மக்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு ஆதரவா நிப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டு அரசியலை வச்சு நீங்க அரசியல் பண்ணணும்னு நினைச்சீங்களா, உங்களை தூக்கி குப்பை மாதிரி வெளியே போட்டுருவாங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற அனுபவங்களே நிறைய பேர் இருக்காங்க. உங்களால ஒரு இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு கரெக்டா போக முடியல. இன்னைக்கு 71 வயசாகிற எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, 73 வயசாகிற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் அந்த மாவட்டத்துல போய் தங்குறாங்க. அந்த மாவட்டத்துல இருக்கிற மாவட்ட தலைவர்கள், வட்ட செயலாளர்களை கூப்பிட்டு பேசுறாங்க. காலையில அங்க ஒரு சின்னதாவே அவங்க ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க எலெக்ஷன் கேம்பெயினுக்கே போறாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? சென்னையில இருந்து அப்பதான் கிளம்புறீங்க, போய் நேரா விமான நிலையத்துல இறங்குறீங்க, விமான நிலையத்துல இருந்து பிரச்சார கூட்டத்துக்கு போறீங்க. 6 மணிக்கு முன்னாடிலாம் சென்னைக்குள்ள வந்துடணும். அப்படி சென்னையில என்னங்க வச்சிருக்கீங்க? ஏன் ஒரு 2 நாள் ஒரு 3 நாள் மற்ற மாவட்டங்களை பிரச்சாரம் பண்ணலாம்ல? அதே திருநெல்வேலியில தங்கலாம்ல? ஏன்னா கூட்டம் குறைஞ்சிரும் இல்ல? நீங்க வெளியே வந்தா கூட்டம் நிறைய வருதுன்னு காட்டணும் இல்ல? அவ்வளவு ஒரு இந்த மாதிரி ஒரு குணம் எப்படி உங்களுக்கு வருது? கட்டண மனைவியே வேற யாரையோ வச்சு என்ன அவதூறு பரப்புறாங்கன்னு சொல்றீங்க. இந்த மாதிரி ஒரு சாடிஸ்டுக்கான ஒரு இது எப்படி எங்க இருந்து வருது? நீங்க எப்படி தமிழ் மக்களை காப்பாத்துவீங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க? எங்களுக்கு காப்பாத்திக்க தெரியும் விஜய் அவர்களை. நீங்க உங்க தொண்டர்களையும் உங்க ரசிகர்களையும் காப்பாத்துங்க. ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அந்த உயிர்கள் ரொம்ப முக்கியம். ஏதோ ஒரு விதத்துல தாம் பையனோ தாம் பொண்ணோ வளர்ந்து ஆளாகி நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் காப்பாத்துவாங்கன்னு அந்த பெத்த வயிறுகள் ஏங்கிக்கிட்டு இருக்கும். தயவு செஞ்சு அவங்க வயிற்றுல பாலை வாருங்க, பெனாயிலையோ இல்ல ஆசிடியோ வாத்துறாதீங்க. நன்றி, வணக்கம்.